நீங்கள் வேலுமணி முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள்லாம் எப்படி நான் ஆட்சிக்கு தான் உடனே சிறையில் தள்ளலாம் பேசியிருக்கலாம். ஆனால் 2 கண்டெம்ட் வழக்குகள் போட்டிருக்கிறோம் அந்த குற்றப்பத்திரிகைக்காக. ஆனால் அதில் இருக்கிற 2 IAS அதிகாரிகளுடைய ஃபைலை டெல்லிக்கு கூட அனுப்பாமல் டேபிளில் அவங்களுடைய டேபிளில் முடக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த அமைச்சர் சேகர் பாபுவும் தாமோ அன்பரசனும் அங்கே வாசலில் நின்று வந்து IIT அறிக்கை வரட்டும், நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு டைலாக்லாம் விட்டுட்டு அதுக்கு அனுமதி கொடுக்காம காப்பாற்றிட்டு, அப்போ அந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் ஊழல்களில் இருக்கு அப்படிங்கிறது. இவங்க வந்து ஃபெடரலிசம் பேசுறாங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மாநிலத்திற்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள் உள்ளாட்சிக்கு எந்த அதிகாரமும் தேவையில்லை, நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் சொல்வது கொள்கை ரீதியாக சரியான விஷயம். ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சிஸ்டமிக் அப்ரோச் தேவை. அது வெறும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழித்து விடுவோம், இல்லை இப்படி பண்றோம் அப்படி பண்றோங்கிறது மட்டும் போதாது. வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே இன்று ஊழலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் களம் காண்டு வரும் அறப்போர் இயக்கத்தின் ஜெயராம் வெங்கடேசன் சார் இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு அறப்போர் இயக்கம் ஊழல் ஒழிப்பு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அது அரசியல் கட்சியிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு சார்? இதுவரை என்ன வரவேற்பு அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. அவர்கள் மேனிஃபெஸ்டோ வெளியே வந்தால் தான் தெரியும். அவர்கள் அனைவருக்கும் அமைச்சிருக்கிறோம். நேரில் சந்தித்து அதை பற்றி விளக்கவும் நம்ம டைம் இப்போ கேட்டிருக்கிறோம். ஸோ அவர்களுக்கு எல்லாருக்கும் போயிருக்கோம் இந்த நேரத்துக்கு. ஸோ அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அதுலேருந்து எவ்வளவு விஷயங்களை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இது வந்து இந்த எக்ஸசைஸோட ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிஸ்டமிக் அப்ரோச் தேவை. அது வெறும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழித்து விடுவோம், இல்லை இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோங்கிறது மட்டும் போதாது. அது என்னென்ன வழிமுறைகளில் ஊழலை ஒழிக்க வேண்டும், அப்போ அதற்கான வாக்குறுதிகளை ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் ஏதாவது கட்சி வந்து உங்ககிட்ட இது குறித்து டிஸ்கஸ் பண்ணுறது வந்திருக்காங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தல் அறிக்கையை வந்து நாங்கள் இன்புட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எதனா பேசியிருக்காங்களா? எதனா ஆர்வம் காட்டுறாங்களா சார்? இதுவரை அந்த மாதிரி ரீச் அவுட் பண்ணி கேட்டதுங்கிறது தமிழக வெற்றி கழகத்துலேருந்து கேட்டாங்க. என்ன மாதிரியான இது லோகாயுக்தாவில் என்ன மாதிரியான சீரமைப்புகள் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கேட்டாங்க. அதற்கான விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த மேனிஃபெஸ்டோவையும் எல்லாருக்கும் அமைச்சிருக்கிறோம். அதை தாண்டி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கட்சியிலேருந்து வந்து எங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டோ மேலே அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் சொல்லலை. பட் வரக்கூடிய நாட்களில் அந்த மேனிஃபெஸ்டோ பார்த்தா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரக்கூடிய வாரங்களில் நம்ம சில அரசியல் தலைவர்களையும் மீட் பண்ணி அவர்களுக்கு இதற்கான அழுத்தங்களையும் நம்ம சைட்லேருந்து கொடுத்து இதை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்க இருக்கிறோம். ஓகே சார். இப்போது திமுக இருக்காங்கல்ல சார், திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஊழலுக்கு எதிராக எந்த அளவுக்கு செயல்பட்டாங்க? நீங்களும் ஊழலுக்கு எதிராக பேசியிருக்கும்போது கூட நின்றுருப்பாங்க. அந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க சார், அவங்க அரசியல் பண்ணது? அவர்கள் 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இதே போல் நான் அவர்களையும் சந்தித்து எல்லா கட்சிகளையும் சந்தித்தோம். அவங்களையும் சந்தித்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது நாம் சந்தித்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறது சேவை பெறும் உரிமை சட்டத்திலேருந்து லோகாயுக்தா சீரமைப்புலேருந்து ஆரம்பித்து மக்கள் பங்கெடுக்கக்கூடிய ஏரியா சபை போன்ற விஷயங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கொடுத்து நம்ம பேசியிருக்கிறோம். டெண்டர்களை வந்து இணையதளத்தில் கொண்டு வருவது, இப்போ இதெல்லாம் தான் நம்ம ரொம்ப முக்கியமான மாற்றங்களாக கேட்குறது. வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகும் போது எங்கள் ஆட்சியில் வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசினார். ஆனால் இன்றளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசு ஆணைகளை கூட அவங்க வெளிப்படையாக வைக்கிறது கிடையாது. பெரும்பாலான அரசு ஆணைகளை நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி பேப்பரில் பார்த்துருப்போம். எஃப்ஐஆர்களை கூட இனி வந்து நீங்களோ நானும் பார்க்க முடியாது. எஃப்ஐஆருங்கிறது பப்ளிக் டாக்குமெண்ட்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனால் எஃப்ஐஆரை கூட நீங்களும் நானும் இனி பார்க்க முடியாது. அதை வந்து அந்த அக்யூஸ்டோ இல்லை கம்ப்ளைனன்ட் மட்டும்தான் பார்க்கக்கூடிய வகையில் இப்போ மறைக்கிறாங்க. அப்போது வெளிப்படைத்தன்மைக்கு முற்றிலும் எதிராக வெளிப்படைத்தன்மையிலாக இருப்போம்னு சொல்லிட்டு அதற்கு முற்றிலும் எதிரான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. அவர்கள் செய்த ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா end-to-end டெண்டர்ஸ் கொண்டு வரோம்னாங்க. ஆனால் அது வந்து 25 லட்சத்திற்கு மேலே இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களில் மட்டும், அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி விஷயங்களில் 50 லட்சத்திற்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் அவர்கள் இணையதள டெண்டர்களாக கொண்டு வந்தாங்க. சட்ட மாற்றம் ஏற்படுத்தினாங்க. ஆனால் மற்ற
தொகை கேட இல்லாததுலேயும் அவங்க பாக்ஸ் டெண்டர் போடுறது, இன்னும் அது வந்து பெரிய அளவில் ஊழலுக்கு தான் வழிவகுக்கும்னு சொல்லியும் கூட அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த மேனிஃபெஸ்டோ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, 1 லட்சத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களும் எண்ட் டு எண்ட் டெண்டர்களாக, இணையதளத்தில் இருக்கக்கூடிய டெண்டர் ஒப்பந்தங்களாக தான் போடப்பட வேண்டும் அப்படிங்கிறது கேட்குறோம். ஏன்னா நீங்கள் இணையதளத்தில் போட்டிங்கன்னா தான் தெரியும் யார் யார் போட்டி போடுறாங்க, நிறைய பேர் போட்டி போட்டிருக்கிறாங்களா, இதில் ஏதாவது டெண்டர் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அதை பார்த்தாலே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். லோகாயுக்தாவை சீரமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, அதான் வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை செய்யலை. சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. முதல் அசம்பிளி இன்ஃபேக்ட் அவங்களுடைய ப்ரொசீடிங்ஸில், முதல் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸில் கவர்னர் படிப்பார் அரசாங்கம் என்னென்ன பண்ண போகுதுன்னு. அதில் அவர்கள் சேவை பெறும் உரிமை சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம், நாங்கள் முதல்ல அசம்பிளி செஷன்லேயே கொண்டு வருவோம்னு சொன்னவங்க 5 ஆண்டு காலம் முடிய போது இன்னி வரைக்கும் சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வரல. ஒரு லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப அடிப்படையான விஷயம் இது. இப்போ ஒரு வாரிசு சான்றிதழுக்கோ ஜாதி சான்றிதழ்களுக்கோ ஒருத்தங்க லஞ்சம் கேட்குறாங்கன்னா, லஞ்சம் கேட்டு லஞ்சம் கொடுக்காவிட்டா நீங்கள் உங்களுக்கு சான்றிதழே கிடைக்காது. 15 நாள் கிடைக்க வேண்டியது 20 நாள் ஆகும், 25 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும். அப்போது அந்த நபருக்கு, மக்கள் கையில் நேரடியாக அதிகாரத்தை கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் சேவை பெறும் உரிமை சட்டம். 15 நாளுக்குள்ளே கொடுக்கலன்னா அந்த அதிகாரி மேலே புகார் தெரிவிக்கக்கூடிய வழிமுறையை அந்த சட்டம் சொல்லுது. அந்த அதிகாரி மேலே ஒரு ஆணையம் வைத்து அந்த ஆணையம் வந்து அந்த அதிகாரியும் கூப்பிடுவாங்க, அந்த நபரையும் கூப்பிடுவாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கலன்னு கேட்டு அவங்களுக்கு அந்த சான்றிதழ் கிடைக்கிறதுக்கான வழியை செய்வாங்க. அதே நேரத்தில் தாமதித்திருந்தால், தேவையில்லாமல் தாமதித்திருந்தால் அது அதிகாரி மேலே 25 ரூபாய் அபராதம் போடுவதற்கும், அதே போல் துறை ரீதியான அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரமும் அந்த ஆணையத்திற்கு வழங்கணும். இப்போ இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம சொல்லிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் இன்று கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் கொண்டு வரல. மக்கள் பங்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் ஏரியா சபை என்பதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் ஏரியா சபை என்பது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஏரியா சபை எங்கேயாவது நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? எங்கேயுமே பார்க்கறது கிடையாது. ஏனென்றால் ஏரியா சபையிலேருந்து வார்டு கமிட்டின்னு, ஏரியா சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வார்டு கமிட்டிக்கு வருவாங்க. எப்படி கிராம சபை நடக்குதோ அந்த மாதிரி நகரங்களில் ஏரியா சபை நடக்கணும். ஏரியா சபையை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன கேட்குறோம்னா, ஒரு வார்டில் 10 ஏரியா இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 ஏரியா சபைகள்லையும் தேர்தல் நடந்து அதில் ஒரு ஏரியா சபை யார் வெற்றி பெறுகிறாரோ பிரதிநிதித்துவ முறைப்படி அந்த ஏரியா சபையுடைய வெற்றி பெற்ற நபர்கள் சேர்ந்தது தான் வார்டு கமிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இதில் வந்து கட்சி சிம்பிள்லாம் இல்லாமல், எப்படி பஞ்சாயத்து தேர்தல் நடக்குதோ அந்த மாதிரி கட்சி சிம்பிள்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு 4000 பேர் கொண்ட பகுதியாக இருக்கும்போது அங்கு யார் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம், அது போன்ற ஆட்கள் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு அடுத்தது வார்டு கமிட்டியில் வந்து அவங்க வார்டில் என்னெல்லாம் முக்கியமான தேவை, இன்னைக்கு உடச்ச பிளாட்ஃபார்மையும் உடச்சி போட்டு, நல்ல பிளாட்ஃபார்மையும் உடச்சி போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறோம். அது எதனால? அந்த மக்களுக்கு எந்த வாய்ஸும் கிடையாது. அந்த மக்கள்கிட்ட உண்மையிலே போய் கேட்டிங்கன்னா, எனக்கு பிளாட்ஃபார்ம் வேணாங்க, நல்லா தான் இருக்குது பிளாட்ஃபார்மு, எங்களுக்கு தேவை ஒரு மல்டி ஸ்டோரேடு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இங்கே வேணும் அப்படின்னு டி நகரில் இருக்கிறவங்க சொல்லலாம். இல்லை வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தேவை வந்து ஸ்ட்ரீட் லைட்டுங்க, இங்கே ஸ்ட்ரீட் லைட் மோசமாக இருக்குங்கிறத சொல்லலாம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அது என்ன ப்ரையாரிட்டிங்கிறது மக்கள் வாய்ஸை கேட்டு அதன்படி முடிவுகள் எடுக்கப்படணும். அதுக்கு தான் இந்த ஏரியா சபைகள். அப்போது இதற்கான சட்ட திருத்தங்கள் நம்ம என்ன கேட்டோமோ அதை இவர்கள் இதுவரை செய்யவில்லை. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இன்று வரை இருந்திருக்கு. ஸோ பெரும்பாலும் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயங்களில் திமுக என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ 90%, மோர் தான் 90% அவர்கள் செய்யவில்லை என்பதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ஏரியா சபையெல்லாம் கேட்குறீங்க சார், ஆனால் இது வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடக்கல, எப்படி பார்க்குறீங்க? உள்ளாட்சி தேர்தல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு, ஒரு ஜனவரி 5, 2024க்குள் நடந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே உள்ளாட்சி தேர்தலே நடக்காம கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் நடத்தியிருக்கணும். ஆனால் இதுவரை நடத்தலை. அப்போ என்ன பேசுறாங்களோ இவங்க வந்து ஃபெடரலிசம் பேசுறாங்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு பேசுறீங்க, இதான் உங்க கொள்கைன்னு பேசுறீங்க. அப்போ மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, மாநிலத்திற்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள் உள்ளாட்சிக்கு எந்த அதிகாரமும் தேவையில்லை, நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம்னு சொல்வது கொள்கை ரீதியாக சரியான விஷயமா? அப்போ உங்க கொள்கையே என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட பவர் இருக்க கூட அதுக்கு மேலே ஏன்ட்ட இருக்கணும். ஆனால் நான் எனக்கு கீழே இருக்கிறவங்க யாருக்கும் நான் பவர் கொடுக்க மாட்டேன், நானே எல்லா அதிகாரத்தையும் வைத்துக்கொள்வேன். ஏனென்றால் நாங்கள் சென்ட்ரலைஸ், இன்னைக்கு ஊழல் அப்படிங்கிறது நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக இவங்க பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து அவங்க லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய இப்போ பஞ்சாயத்து தலைவர்களோ மற்றவர்களோ தேர்ந்தெடுக்கப்பட்டால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவங்க தான் ஃபேஸ். அந்த கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் போய் நிற்பாங்க மக்கள்.
இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு. இப்போ அந்த ஃபேஸே இல்லாமல் பிடிஓங்கிறது பல இடங்கள்லாம் நீங்கள் தருமபுரியில் அரூர்லாம் போனீங்கன்னா சில கிராமங்கள் வந்து 50 கிலோமீட்டர் போகணும் பிடிஓ ஆஃபீஸை போய் ரீச் பண்ணுறதுக்கு. ஆமாம் சார். நீங்கள் 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மக்கள் போய் ஒரு புகார் சொல்ல முடியுமா? என் ரோடு சரியில்லைங்கிறத 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் சொல்ல முடியுமா? முதல்ல பஞ்சாயத்து தலைவர் இருந்தாருன்னா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லலாம். சொல்ல மாதிரி ஒரு வார்டில் 10 ரோடு இருக்கும், 10 பேர் சொல்றதுக்கும் 10 பேர் ஒருத்தர் சொல்ல வார்டு மெம்பர்கிட்ட சொன்னால் அவர் போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லுவார். அப்போது நீங்கள் ஜனநாயகத்துடைய மிக முக்கியமான அடிப்படையே மதிக்கல, ஜனநாயகத்தையே நீங்கள் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ சட்ட ஒழுங்கு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. இப்படி பட்சத்தில் விவிஎஃப்ஐஆர் வந்து நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான், விவிஎஃப்ஐஆரை கூட நம்மளால் பார்க்க முடியாதுன்ற பட்சத்தில் கொண்டு வந்துட்டாங்க. 2-3 நாளாக அது வந்து ஒர்க் ஆகலை, அது 2வது பட்சம். ஆனால் அதை வந்து ஒன்லி விக்டிமு அதை விட்டு அக்யூஸ் 2 பேர் தான் பார்க்க முடியும், மற்றவங்களாம் பார்க்க முடியாது. இதனால் இது இப்படி ஒன்று மறைக்கிறதுனால என்ன சார் இவங்க லாபம்? இதில் வந்து நிறைய அவர்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, இப்போ யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம்னு வைக்கும்போது அது என்ன உண்மையிலே எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று பார்க்கலாம். இப்போது எஃப்ஐஆருங்கிறது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா, சட்டத்தின்படி அந்த எவிடன்ஸ் ஆக்டில் அந்த செக்ஷன் 74 என்னவோ அதற்கு கீழ் வரக்கூடிய ஒன்று, அதனால் வந்து அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தீர்ப்பாகவே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், உதாரணத்துக்கு பாலியல் வன்புணர்வு சம்பந்தமான ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சென்சிட்டிவான விஷயம். இது போன்ற எஃப்ஐஆர்கள் மட்டும் அவர்கள் வெளியே காண்பிக்க தேவையில்லை. அப்போது அதற்கு வந்து ஏற்கனவே பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியும் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஃபெசிலிட்டியை வச்சுக்கிட்டே இவர்கள் மிச்ச எஃப்ஐஆர்கள் எல்லாமும் நிறைய எஃப்ஐஆரை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக திருநெல்வேலியில் ஒரு மைனிங் மாஃபியா எங்களை வந்து அடிக்க வராங்க, அதுக்கு வந்து நாங்கள் புகார் கொடுக்குறோம், கம்ப்ளைண்ட்டே வந்து அவங்க எடுக்க மாட்டுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் போடாமல் அவங்களே ஒரு சுவமோட்டோவாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆரையும் வெளியே விடலை, பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணதுக்கு பிறகு தான் அதை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க அந்த எஃப்ஐஆர். ஸோ அவர்கள் இஷ்டத்துக்கு அவங்க ஆல்ரெடி அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த எஃப்ஐஆர்கள் எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்களை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது சென்சிட்டிவ் எஃப்ஐஆரும் பிளாக் ஆகுது, மிச்ச எஃப்ஐஆரை பார்க்கலாம். இதுதான் இப்படி தான் இருக்கணும். ஆனால் அதை இப்போ முடக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, காவல்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அவர்கள் வந்து க்ரைம் ரேட்டையே எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 70% அவங்க கேஸே வந்து சும்மா ஒன்றுமே இல்லாத கேஸ் தான், சந்தேக கேஸில் போய் பிடிச்சிட்டு போகிறேன், இந்த வழக்குகள் தான். ஸோ அவங்க க்ரைம் ரேட்டை கூட்டணும் குறைக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் ஆட்சிக்கு வந்து முதல் ஒரு 2 வருஷத்தில் சந்தேக கேஸை பயங்கரமாக கூட்டிட்டாங்கன்னா கேசஸ் வந்து நிறையா ஃபைல் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசி ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சந்தேக கேஸை பிடிக்கிறத கம்மி பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, க்ரைம் ரேட் வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எப்படி குறைந்திருக்கிறது பாருங்கள் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு இது ஒரு விஷயம். 2வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய போலீஸ்ட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, அப்புறம் நாளைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இதெல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லா எஃப்ஐஆரும் யாருக்கு தெரியும், அக்யூஸ்டுக்கு தெரிஞ்சால் போதில்லை. இப்போ நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணிடுறீங்க, அரெஸ்ட் பண்ணி அவர் ஃபோனை வாங்கி வச்சிடுறீங்க, வாங்கி அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். இப்போ அந்த ஃபோன் நம்பரை தான் என்டர் பண்ணி நீங்கள் வந்து எஃப்ஐஆரில் என்டர் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இப்போது அந்த எஃப்ஐஆர் பார்க்கணும்னா அவங்க ஃபேமிலி மெம்பர் பார்க்கணும், எப்படி பார்ப்பாங்க? அக்யூஸ்டு ஃபோனு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, அந்த ஃபோன் நம்பரை தான் உள்ளுக்குள்ளே அந்த ஃபோன் நம்பருக்கு போட்டால் தான் வரும்னு இருந்ததுன்னா எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்கள்? அப்போது ஈவன் அக்யூஸ்டே கூட இன்னைக்கு பார்க்கக்கூடாது, அது அவங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் கிடைக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேருடைய நோக்கமாக இருக்க முடியும். ஓகே சார். இப்போ அப்படி பார்த்தா அவங்க நார்மலாகவே அக்யூஸ்ட் கையில் ஒரு எஃப்ஐஆர் தருவாங்கல்ல சார்? கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்கணும். அதனால தான் பப்ளிக் டாக்குமெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும். இப்போது இதில் வந்து என்ன, எப்போவுமே கம்ப்ளைனண்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும்னு இருக்கிறதுனால கம்ப்ளைனண்ட்டுக்கு வந்து அதுக்கே நிறைய இடங்களில் கொடுக்கறது கிடையாது கம்ப்ளைனண்ட்டுக்கே. பட் வந்து அக்யூஸ்டுக்கு அந்த மாதிரி சட்டத்தில் இல்லாதனால நாங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வேணால் போய் ஆர்டிஐ போட்டு வாங்க, ஆன்லைனில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அட்லீஸ்ட் அதுலேயாவது ஒரு வழி இருந்தது, ஆன்லைனில் போய் பார்க்குறதுக்குன்னு ஒரு வழி இருந்தது. அப்படி ஆன்லைனில் இல்லைன்னா ஆர்டிஐ போட்டு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆன்லைனில் போய் பார்க்கக்கூடியதை முடிந்த அளவு அக்யூஸ்டு வந்து பார்க்க முடியாத வண்ணம் ஒரு வழியை ஏற்படுத்துகிறாங்க.
அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் இப்போது மறைக்கணும்னு நினைக்கிறவர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஃபோன் நம்பருக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஒரு ஃபோன் நம்பரை இப்போ ஃபோன் நம்பரே மாற்றி போட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க போலீஸு மாற்றி போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இது சட்ட ரீதியாகவே தப்பு தானே சார். ஆமாம். அப்போது இன்னைக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வந்து யார்கிட்ட கொடுக்குறீங்க? யார் வந்து இதை மறைக்கணும்னு நினைக்கிறதுடைய வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்குது? போலீஸ்க்கு இருக்குது. இதை மறைக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்டயே நீங்கள் கண்ட்ரோலில் கொடுத்தீங்கன்னா அப்போ அப்படி தான் நடக்கும். அப்போ அந்த சிஸ்டம் எப்படி இருக்கணும், ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கணும், அவங்களால கண்டிப்பாக முடக்க முடியாதபடி தான் இருக்கணும். ஈவன் சென்சிட்டிவ் கேசஸ்னால் அவங்க ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும். இந்த செக்ஷன், உதாரணத்துக்கு சென்சிட்டிவ் கேசஸ் எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள். சென்சிட்டிவ் கேசஸ்க்குன்னு செக்ஷன் இருக்குது. செக்ஷுவல் அசால்ட்டுனா இந்த செக்ஷன் இருக்குது. அப்போ இந்த பிரிவின் கீழ் செக்ஷன்கள் இருந்தால் மட்டும்தான் அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் பிளாக் பண்ணுற மாதிரி வரணும். கரெக்டா? அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் தெரிகிற மாதிரி வரணும். அதில் போலீஸுக்கு ஒரு கண்ட்ரோலே இருக்கக்கூடாது. ஏன்னா போலீஸ் கையில் நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா அவங்க மறைக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு சிஸ்டம் இருக்கணும். இனி ஏஐலாம் வந்தாச்சு. ஏஐ வந்ததில் இதெல்லாம் ரொம்ப எளிதான ஒரு விஷயம் ஒரு அரசாங்கம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா. ஆனால் எதையுமே வெளியே காண்பிக்கக்கூடாது, எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிற வெளிப்படைத்தன்மையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். ஏன்னா அவ்வளவு இன்னைக்கு நம்ம இந்த மைனிங்லேயே பார்க்குறோம். இல்லீகல் மைனிங்லேயே போலீஸ் எப்படி ஹேண்ட் இன் க்ளவ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஊடகத்தினரை போய் தாக்கினாங்க கரூரில். அந்த எஸ்பி வந்து என்ன சொன்னார், இவர்களுக்கும் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கும் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்குறோம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டான்னு நான் கேட்குறேன். அப்போ எஃப்ஐஆர் அவர் ஃபைல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அப்போது நிறைய இடங்கள்ல இவங்களாம் ஹேண்ட் இன் க்ளவ்வாக இருக்கிறாங்க மைனிங் மாஃபியாவோட. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழறோம். அப்போ அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள், கட்ட பஞ்சாயத்துகள், இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் போலீஸ் இதை பண்ணுறாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய இந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? ஓகேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் கூட அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்துச்சுன்னு பல முறை நீங்களே சொல்லியிருக்கீங்க. இந்த ஆட்சி முடிய போகுது, எப்படி பார்க்குறீங்க சார்? முதல் 6 மாத காலத்தில் நம்ம எல்லாரும் பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 8-10 முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்குகள் போடப்பட்டது. டிவிஎஸ்சியில் வழக்கு போட்டாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வழக்குகளில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. சார்ஜ் ஷீட் போட்ட ஸ்டேஜில் நிற்கிது. மற்றபடி எந்த வழக்குமே அடுத்த ஸ்டேஜுக்கு நகரவே இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து முடிந்த அளவு வழக்குகளை முடிங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தம் தான் இன்று வந்து கொடுக்கப்படுகிறது பல வழக்குகளில். உதாரணத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக தலைவராக இருந்தபோது அவர் போய் கவர்னரை போய் பார்த்து இந்த அதானி நிலக்கரி இறக்குமதி ஊழலில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிலக்கரி இறக்குமதி ஊழலில் அவர் கொடுத்தார் போய் பெட்டிஷன்லாம். ஆனால் இன்று அதே ஊழலை நீங்கள் வழக்கை முடிக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது திமுக அரசு. ஆரம்பக்கட்ட என்கொயரியே இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் எப்படியா முடிங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய அழுத்தம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் கொடுத்த புகார் அப்போ அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேலுமணி, முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள்லாம் எப்படி நான் ஆட்சிக்கு தான் உடனே சிறையில் தலைவலாம் பேசியிருக்கலாம். ஆனால் 2 கண்டெம்ட் வழக்குகள் போட்டிருக்கிறோம் அந்த குற்றப்பத்திரிகைக்காக. அந்த 2வது கண்டெம்ட் வழக்கில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்னு சொன்னால் அதில் இருக்கிற 2 IAS அதிகாரிகளுடைய ஃபைலை டெல்லிக்கு கூட அனுப்பாமல் மத்திய அரசாங்கத்துக்கு அனுமதிக்கு அனுப்பணும். அது அனுப்பாமலே 20 மாதங்கள் நம்ம பப்ளிக் செக்ரட்டரி டேபிளில் அவங்களுடைய டேபிளில் முடக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக பல்வேறு யுத்திகளை பயன்படுத்தி இன்றைக்கி எந்த வழக்கில் நீங்கள் கேபி பார்க்கலாம், நீங்கள் அந்த மாதிரி ஊழல்லாம் நீங்கள் பல ஊழல்களை காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க. கேபி பார்க் ஊழல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறாரு அந்த கான்ட்ராக்டர் பிஎஸ்டின்றவர். தட்டினா சவுறு விழுது, இன்னைக்கு கூட விழுதுங்க. மாவீரன் ஒரு படமே வந்துருச்சு வெளியே. அப்படி தட்டினா அந்த மக்கள் இன்னும் அந்த மாதிரி ஒரு இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க. அதன் மேலே அந்த அமைச்சர் சேகர் பாபுவும் தாமோ அன்பரசனும் அங்கே வாசலில் நின்று வந்து ஐஐடி அறிக்கை வரட்டும், நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு டைலாக்லாம் விட்டுட்டு, ஆனால் ஐஐடி அறிக்கை வந்து அந்த ஐஐடி அறிக்கையில் 5 மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணலுக்கு போது 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறாங்க ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்குன்னு அறிக்கை வந்த பிறகும் கூட நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையும் இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு எஃப்ஐஆர் கேட்டும் கூட அதுக்கு அனுமதி கொடுக்காம காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு இவர்கள் வந்து ஒரு பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் ஊழல்களில் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும்.